இன்னைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்புதலை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான பாதுகாப்பு தளவாட கொள்முதலுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமா பார்க்கப்படுவது S-400 மிசைல்ஸ். S-400 சிஸ்டமே கிடையாது. S-400 மிசைல்ஸ் வாங்கி குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 15,000 கோடி அளவிற்கான கொள்முதல். இப்போ ரஷ்யாவில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கிற வேளையில் நாம் மொத்தமே 5 S-400 மிசைல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 ரிசீவ் பண்ணிட்டோம். இன்னும் 2 ரஷ்யாகிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது. இதற்கிடையில் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைல்ஸ், அந்த அட்டாக் ராக்கெட்ஸ் இப்போ இந்தியா 15,000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது தவிர்த்து அதாவது ஆம்பியஸ் வார்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கப்பல் இருக்கும், ஒரே ஃப்ளாட்டு சர்ஃபேஸ் இருக்கும். அதை போயிட்டு தீவுகளில் டாக் பண்ணுவாங்க. அதான் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக் அப்படின்னு சொல்றது, LPDS அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்தியா பர்ச்சேஸ் பண்றாங்க. இது அதாவது S-400 மிசைல்ஸ் தவிர பாக்கி எல்லாமே உள்நாட்டு பர்ச்சேஸ். நம்ம வெளிநாட்டில் பர்ச்சேஸ் பண்ணல, எல்லாமே உள்நாட்டு பர்ச்சேஸ். இந்த லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் ஏன்னா, சமீபத்திய சேவனுடைய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகமாக அவங்களுடைய இராணுவ கப்பல்களினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு. அதனால இந்தியா தன்னை பலப்படுத்துறதுக்காக இந்த லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸை வாங்குறாங்க. இன்னொன்று சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நிக்கோபார் ஐலாண்டை மிகப்பெரிய அளவிலான ஒரு மிலிட்ரி ஹப் மற்றும் மிகப்பெரிய ஒரு போர்ட்டு, ஆழ்கடல் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு போர்ட்டு. இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணுற இது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இராணுவ தளவாடங்களை கொண்டு போய் இறக்குறதுக்கும் லட்சத்தீவு டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏதாவது ஒரு டிசாஸ்டர் சமயத்தில் டைரெக்டாக கொண்டு போயிட்டு தீவில் இறக்கி திங்ஸை அன்லோடு பண்ண முடியும். ஏதாவது போர்க்காலங்கள்லையும் இராணுவ வீரர்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, டேங்கிஸு, ஆர்டிலரிஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது எல்லாத்துக்குமே இது பயன்படும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போன ஆபரேஷன் சிந்தூரில் அதிகமான S-400 மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று எவ்வளவு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, ஃபியூச்சரில்